ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அண்ணன் பொண்ணுக்கிட்ட பைரவியும் ஆறுமுகத்துக்கும் இருக்கிற உறவை நீங்கள் இப்போவே முடிச்சிருங்க. இந்த வீட்டில் என்னால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிக்காத கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே சஞ்சயையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆறுமுகமும். இதுக்கு மேலேயுமே இந்த வீட்டில் இருந்தனா எனக்கு தான் இங்கே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணியுமே இதை கேட்டுட்டு, ஆறுமுகம், இங்கே பைரவி சொல்கிறதெல்லாம் உண்மையாடா? நான் உன்னை என்னமோ நினச்சேன்டா. ஆனால் நீ ஒரு பொண்ணை இப்படி நீ கஷ்டப்படுத்துன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் அங்கே பைரவி வந்து அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியுமே அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீ அவள் சம்மதிக்காமல் நீ அவள் கழுத்தில் தாலி கட்டுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் பைரவி முன்னாடியே சொல்லிட்டு இருக்கா, இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல, அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்திட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கெஞ்சிருக்கா. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்காம அவளோட எண்ணங்களை புரிஞ்சிக்காம நீ அவளுக்கு தாலி கட்டுறது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகத்தை பயங்கரமாக வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம், அம்மா, இங்கே பைரவி சொல்கிறதெல்லாம் ஒரு வகையில் எல்லாமே உண்மைதாம்மா. ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு எதனா ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு தான் நான் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த விடாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் பைரவி மேலே நான் ரொம்பவே பாசமும் அன்பும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது தெரியாமல் பைரவி வந்து என் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காமா. அதுவும் இல்லாமல் சஞ்சய் வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் நல்லா அடித்து, அதுவும் இல்லாமல் சஞ்சய் தான் வந்து இங்கே பைரவிக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு வந்து உனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் எங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப் வந்து பெருசு. அதுவும் இல்லாமல் எங்கிட்ட 20 லட்ச ரூபா வாங்கிட்டு இந்த விஷயத்த கூட ஆஃப்டர் ஆல் உங்ககிட்ட வந்து சொல்லலை. அப்போ உன்னை எந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரியுமே என்னை அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருந்தான் சஞ்சய். அதனால தான் நான் அவன் சொன்ன விஷயத்த எங்கள் பைரவி கிட்ட சொன்னேன். ஆனால் பைரவி அப்போ கூட நான் சந்தேகப்படலை. ஏன்னா என்னை கேட்காம எந்த ஒரு விஷயமும் பைரவி பண்ணியிருக்க மாட்டா. பைரவி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போவே சஞ்சய் கிட்ட நான் சொன்னேன். ஆனால் சஞ்சய் வந்து இதெல்லாம் கேட்காம இங்கே பைரவி உன் மேலே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. அதுவும் இல்லாமல் உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் உனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ கூடிய சீக்கிரம் உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவள் என் கூட தான் வந்து சேர்ந்து வாழ போகிறா. ஏன்னா என்ன, அவள் ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் என்னம்மா சொன்னான். மற்றபடி நான் வேறு எதுவுமே அவளை சந்தேகப்பட்டு எதுவுமே கேட்கலமா. என்னோட மனசை புரிஞ்சுக்காங்க. அவள் விருப்பம் இல்லாமல் நான் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உண்மைதாம்மா. சஞ்சயை நான் சொல்கிற விஷயத்த அவள் நம்பாமல் சஞ்சயை சொல்கிறத நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் இந்த ஒரு விஷயத்தில் நான் பொய் சொல்லுவேனாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழுதுகிட்டே ஆறுமுகமும் சொல்லவும், உடனே அன்னபூர்ணியும், ஆறுமுகம், நீ பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தில் உனக்கு தெரியாமல் இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்கிற போது இங்கே பைரவின்னு சொல்லியிருக்கா, இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கா. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நீ அங்கே பைரவிக்கு செஞ்சது மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்ல, உடனே இங்கே பைரவியுமே, அத்தை, இதுக்கு மேலேயுமே நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பலத்தை. இங்கே சிவாவை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிந்து. அதே மாதிரி இவங்க 2 பேர் கல்யாணமும் சிந்து வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தனால இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தான் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வச்சிங்க. அதுவும் இல்லாமல் அப்பா வந்து என்கிட்ட கேட்டார். வேறு வழி இல்லாமல் நான் இந்த விஷயத்தில் சம்மதிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் அதை எதுவுமே கேட்காம ஆறுமுகமும் என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. அதே மாதிரி தான் எங்கள் சிந்து விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்களோ அதே முடிவை எனக்கு இந்த விஷயத்தில் எடுங்க. எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை இன்னையோட முடிச்சிடுங்க. நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன். இங்கே சந்தேகப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க மனசில் அப்போ வந்து சந்தேக புத்தி இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே சஞ்சய் மேலே இந்த பள்ளியை சுமத்தி அங்கே சஞ்சயை தப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலையும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நீங்கள் இந்த வீட்டில் விட்டு என்னை துரத்தி அனுப்பிச்சிட்டுங்க. அதுவும் இல்லாமல் எனக்கும் அவருக்கு இருக்கிற உறவை வந்து இன்னையோடு முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி மறுபடியும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும், பைரவி, என்ன பேசிக்கிட்டு இருக்க, இது ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எடுக்கிற முடிவே கிடையாது. அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் உங்க மேலே இருக்கிற பாசத்தில் அது மாதிரி ஒன்று பண்ணிட்டான். ஆனால் ஆறுமுகம் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தான், மிகப்பெரிய ஒரு துரோகம் தான். ஆனால் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்ல. ஆனால் பைரவி வந்து எதுவுமே கேட்காம, அத்தை, எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அத்தை. என் மேலே அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் என்கிட்டே வந்து இங்கே சஞ்சய்க்கும் எனக்கும் வேறு மாதிரி ஒரு தொடர்புக்குன்னு சொல்லிட்டு என்கிட்டே சொல்கிற போது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே சொல்லவும், அதுக்கப்புறம் அன்னபூர்ணியுமே என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இங்கே சிவாவும் சிந்துவும் ரொம்பவே அதிர்ச்சியிலையுமே உறைஞ்சி போயிருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே ஆறுமுகமும்
எந்த ஒரு விஷயத்துலையுமே பொய் சொல்ல மாட்டார். ஆனால் இங்கே சஞ்சய் விஷயத்துலையும் அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அங்கே வேறு ஏதோ நடந்திருக்கு. இங்கே சஞ்சய் வந்து ஏதோ சொல்லியிருக்கான். அதனால தான் இங்கே ஆறுமுகம் வந்து இங்கே இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே நம்பாமல் பைரவி வந்து அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காளே, ஐயோ இந்த விஷயத்தில் நான் என்ன தான் பண்ணுறதோ தெரியல அப்படின்னு மாதிரியுமே அங்கே சிந்துவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சிவாவுமே அங்கே ஆறுமுகத்துக்கிட்ட வந்து, ஆறுமுகம் என்ன தான் நடந்துச்சு, எதனால சஞ்சய் வந்து உங்ககிட்ட இப்படிலாம் சொன்னான், எப்போ சொன்னான், எதுக்காக உங்ககிட்ட வந்து பேசுகிறான், ஏன்னா உனக்கும் அவனுக்கும் ஆகாது, அவன் வந்து உங்ககிட்ட எப்படி பேசுனான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே கேட்கவும், உடனே இங்கே ஆறுமுகமும் அது அது இல்லை சிவா, இங்கே நான் குடோனுக்கு போயிட்டு இருந்தேன், அங்கே செய்கிற பொண்ணுக்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணார், அதனால அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் அதுவும் இல்லாமல் பிரச்சனை பண்ணுறாரு, அங்கே வேலை இருக்கிற இடத்துல அந்த பொண்ணை வந்து அடிக்கவுமே வந்தார். அதை நான் தடுத்து எதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 அடி அடிச்சிட்டேன் கோவத்தில். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணையும் என்னையும் சேர்த்து வச்சு அவன் தப்பாக பேசுனதுனால நான் கோவத்தில் 4 அடி அடிச்சிட்டதுனால அவன் ஒரு போலீஸ் வேறு கான்ஸ்டபிள், அவன் போய் இங்கே சஞ்சய் கிட்ட என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து சஞ்சய் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அவன் நிறையவே அடிச்சிட்டான். அடித்ததும் இல்லாமல் இங்கே பைரவியை பற்றி இந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு சொன்னான். அதுவும் இல்லாமல் இங்கே சஞ்சய் சொல்லாமல் எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும், அதுவும் இல்லாமல் 20 லட்ச ரூபா அங்கே சஞ்சய் கிட்ட இங்கே பைரவி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும் சிவா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். சஞ்சய் தான் என்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் சஞ்சய் நல்லவன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சஞ்சயை நம்பிக்கிட்டு இருக்கா இங்கே பைரவி. ஆனால் கட்டின புருஷனை நம்பாமல் அவன் சஞ்சய் சொல்கிறதால நம்பிக்கிட்டு என்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. சஞ்சய் சொன்னதாக தான் சொன்னேன். அப்போயுமே சஞ்சய் சொல்கிற போது நாங்கள் பைரவி மேலே ஒரு துளி கூட நான் சந்தேகப்படலை. அதுவும் இல்லாமல் என்னை மீறி எங்கள் பைரவி எந்த ஒரு விஷயத்தையுமே என்னை கேட்காம செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு பைரவி மேலே நான் மனப்பூர்வமாக நம்பினேன். அதுவும் இல்லாமல் அவள் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் இங்கே பணத்தை வந்து என்னை கேட்காம உங்ககிட்ட வாங்கியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் ஷோராக அங்கே சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து கேட்குற போது தான் தெரிய வருது இங்கே பைரவியுமே அந்த பணத்தை வாங்கியிருக்கா. அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் இங்கே பைரவியுமே பழகிருந்துருக்கா. ஆனால் அவன் அது தெரியாமல் எங்கள் பைரவியை தப்பாக பேசிகிட்டு இருந்தான். அதனால் அந்த ஒரு கோவத்தில் தான் இங்கே சஞ்சய் மேலே இருக்கிற கோவத்தில் தான் இப்படியெல்லாம் அவன் சஞ்சய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ சஞ்சய் கூட நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே தப்பாகவும் கேட்கல. ஏன்னா இங்கே நான் என்னோடய சுய விருப்பமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நான் கேட்கல. ஆனால் பைரவி வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் இப்போவுமே நான் சொல்கிறத நம்பாமல் சஞ்சய் சொல்கிறத தான் நம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிட்டுறாங்க. உடனே சிவாவும் இது கேட்டுட்டு, அம்மா இந்த ஒரு விஷயத்தில் பொறுமையாக நிதானமாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு நம்ம இதில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். அது இல்லாமல் இங்கே ஒரு பைரவியோட லைஃப்பும் அடங்கியிருக்கு, அதுவும் இல்லாமல் ஆறுமுகோட லைஃப்புமே அடங்கியிருக்கு. ஆறுமுகம் இப்படி பொய் சொல்கிற ஆளே கிடையாது. அதுவும் இல்லாமல் இது மாதிரி ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இங்கே ஆறுமுகம் பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லவும், உடனே இங்கே பைரவியும் சிவா எனக்கு இப்போ மட்டுமே இவர் சந்தேகப்பட்டு என்ன பேசலை, ஏன்னா அப்போது வந்து அவர் சந்தேகப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் அவர்கிட்ட விருப்பம் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கிட்டு இவர் விட்டு நான் பிரியணும்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் சித்திரவாதத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ கூட நான் இவர் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டிருக்கக்கூடாது, நம்ம ஃபேமிலிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சஞ்சய் கிட்டே போய் ஹெல்ப் கேட்டேன். அதுவும் இல்லாமல் சஞ்சயுமே நான் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால சஞ்சயுமே அந்த பணத்தை கொடுத்து உதவினார். ஏன்னா அந்த ஒரு டைமில் எனக்கு வேறு யாருமே யோசிக்க தோணலை. ஏன்னா இங்கே அத்தைக்குமே தெரிஞ்சிச்சுன்னா இது பெரிய பிரச்சனையாகவும் ஆறுமுகத்தையுமே நிறைய திட்டுவாங்க, இங்கே வேறு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு தான் இப்படியெல்லாம் பண்ணேன். இப்போ கூட இந்த ஆறுமுகம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணேன். ஆனால் ஆறுமுகம் இதெல்லாம் தெரியாமல் என்கிட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்குற போது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே சிந்துவுமே வந்து, பைரவி என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஆறுமுகம் மச்சான் இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, அங்கே ஏதோ நடந்திருக்கு பைரவி, அங்கே நடந்ததை தெரியாமல் நீ ஆறுமுகம் மச்சான் மேலே நீ இப்படியெல்லாம் கோவவே படக்கூடாது. ஏன்னா ஆறுமுகம் மச்சான் ரொம்பவே நல்ல ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் அங்கே ஆறுமுகம் மச்சான் வந்து எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டார், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அவர் பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்கிறாங்க. உடனே பைரவியும் சிந்து, அங்கே ஆறுமுகத்தை பற்றி உனக்கு தெரியாது சிந்து, நீ எதுக்காக இங்கே வந்து இந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்க, அவர் நல்லவர்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அவர் கொஞ்சம் கூட நல்லவரே கிடையாது. ஏன்னா அவர் நல்லவராக இருந்திருந்தானா என்ன ரொம்பவே சந்தோஷமாக வச்சு பார்த்துட்டு இருந்துருக்கலாம். ஆனால் உன்னை கூட இப்போ சிவா வந்து பிடிக்காம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை புரிஞ்சு உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கலையா, அது மாதிரி தான் நானுமே நான்
தெரிஞ்சிருவார், அவர் சரியாயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அவர் கொஞ்சம் கூட மாறாமல் என்ன சந்தேக புத்தியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு வீட்டில் இப்படி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ்வேன்? அதுவும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன். ஆனால் ஒரே காரணம், இந்த நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் அன்னபூர்ணி அத்தை மட்டும்தான். இவங்க மனசுக்காக தான் நான் இந்த வீட்டில் இருந்தேனே தவிர இவர் மேலே வச்சுட்டு இருந்த பாசமோ இல்லை வேறு எதுவுமே நான் கிடையாது. ஏன்னா இவருக்கும் எனக்கும் எப்போ தான் டிவோர்ஸ் கிடைக்குமோ, நம்ம எப்போ இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் எனக்கு மைண்ட் தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு மைண்டுமே தோணலை. ஆனால் தோணலைன்னா அந்த ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே இவங்க என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இங்கே சஞ்சய்க்கும் எனக்கும் ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறபோது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட ஒரு கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை வந்து கேட்டால் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சிந்துவுமே, பைரவி நீ எதுக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது, அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் மச்சான் பேசினது தப்பாக கூட இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தில் யாருமே டக்குன்னு முடிவெடுக்கிற ஒரு விஷயமே கிடையாது, அதுவும் இல்லாமல் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு பைரவி, நான் பார்த்துக்கிறேன் பைரவி, இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த ஒரு தப்பை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பைரவியும் இதை கேட்டுட்டு, சிந்து நீ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு மண்டையிலே ஏறலை, இந்த வீட்டை விட்டு போனால் எனக்கு போதுங்க இருக்குது. ஏன்னா இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஆனால் அன்னபூர்ணி அத்தையை நினச்சிக்கிட்டு தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இப்படியே இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் கேள்வி வாங்கிட்டு இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டுக்கிட்டு என்னால் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட மைண்டே ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும், பைரவி கொஞ்சம் இதில் பொறுமையாக இருமா, நீ சொல்கிற விஷயங்கள் எனக்கு எல்லாமே புரிய வருது, இங்கே ஆறுமுகத்து மேலே தான் நிறைய தப்பு இருக்குது, நிறைய ஃப்ராடுத்தனத்தை பண்ணியிருக்கான். ஏன்னா இங்கே விருப்பம் இல்லாத கல்யாணத்தையும் பண்ணிவிட்டு இங்கே சஞ்சையும் உன்னையும் சேர்த்து வச்சு பேசுனதுக்கு அவனை நான் என்ன பண்ணணும் அதை நான் கரெக்டாக பண்ணுவேன். ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாத பைரவி, ஏன்னா நீ இந்த வீட்டை விட்டு போனோன்னா இங்கே வாழ வெட்டியே இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரே என்ன அசிங்கமாக பேசும், அதுவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையே நாசமாக போயிடும், இதில் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை நான் எடுக்கிறேன், அதுவரை நீ பொறுமையாக இரு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லவும் உடனே பைரவி வந்து, இல்லத்த எனக்கு இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட துளி கூட விருப்பமே கிடையாது, அதுவும் இல்லாமல் இப்படி கேட்டுமே நான் இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு தான் ரொம்பவே ஆசைக்கும், அதுவும் இல்லாமல் நான் உங்கள் மேலேயும் சரி இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லார் மேலேயுமே நான் மிகப்பெரிய ஒரு அன்பு பாசம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இவர் அப்போது வந்து என்ன சந்தேக புத்தியாக பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாகவும் எவ்வளோ பெரிய கஷ்டமாகவும் இருக்கும், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. அங்கே இந்த விஷயத்தை நின்று பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யாவுக்கும் நல்ல வழியாக எங்கள் ஃபேமிலியிலே இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு, எங்கள் மகா அம்மா இல்லாமலே இங்கே எல்லாருமே அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க, அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்தில் எங்கள் பைரவியும் இந்த வீட்டை விட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் எங்கள் அன்னபூர்ணி உயிரோடு இருக்கவே கூடாது, இந்த அசிங்கத்தில் தூக்கு மாட்டிக்கிட்டு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சிவா வந்து இங்கே சிவா வந்து ஆறுமுகம் இப்படி ஒரு பொய்யை சொல்ல மாட்டான், அதுவும் இல்லாமல் அங்கே நடந்தது என்ன, இங்கே இது சஞ்சய் இப்படியெல்லாம் பேசுவானா, அதுவும் இல்லாமல் சஞ்சய் பேசுறதை விட்டுட்டு இங்கே ஆறுமுகம் இப்படி ஒரு பொய்யவே சொல்ல மாட்டான், அதுவும் இல்லாமல் அங்கே ஏதோ நடந்திருக்கு, அந்த விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், எங்கள் பைரவி எதுவுமே புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம பைரவி கிட்ட நம்ம எடுத்து சொன்னால் மட்டும்தான் இதில் பைரவி ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் பைரவி கிட்ட, பைரவி நான் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியாக பேசணும், ஒரு 2 நிமிஷம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவாவுமே சிவா கூட்டிகிட்டு போயிட்டு, பைரவி இந்த விஷயத்தில் நீ எதுவுமே இது அர்ஜென்ட்டாக முடிவு எடுக்காத, அதுவும் இல்லாமல் இங்கே ஆறுமுகம் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், அதுவும் இல்லாமல் இங்கே சஞ்சய் சொல்லாமல் அந்த ஒரு விஷயம் 20 லட்சம் நீ வாங்கினது இங்கே ஆறுமுகத்துக்கு எப்படி தெரிய வந்துச்சு, அது இல்லாமல் உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்கே ஆறுமுகத்துக்கு தெரிய வந்திருக்குன்னா அப்போ சஞ்சய் இந்த விஷயத்த ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லியிருக்கான்னு தானே அர்த்தம், அதுவும் இல்லாமல் நீ வாங்கின பணம் வந்து சஞ்சய் கிட்ட தான் வாங்கியிருக்க அப்படின்ற விஷயம் வந்து இங்கே ஆறுமுகத்துக்கு முன்னாடியே தெரியாது, அதுவும் இல்லாமல் நீ வந்து சஞ்சய் கிட்ட பணம் வாங்கின விஷயம் உனக்கும் சஞ்சய்க்கு மட்டும்தான் தெரியும், இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, அப்போ எப்படி இங்கே ஆறுமுகத்துக்கு இந்த பணத்தை சஞ்சய் தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு அப்போ ஆறுமுகத்துக்கு எப்படி தெரிய வந்துச்சு, அந்த தெரிய வந்த விஷயம் வந்து கண்டிப்பாக இங்கே சஞ்சய் சொல்லி தான் தெரிய வந்திருக்கு, சஞ்சய் வந்து உங்களை 2 பேரையும் வச்சு உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வர வச்சு உங்கள் 2 பேரையுமே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஏன்னா உன் மேலே அவன் ஏதோ அஃபேர் இருக்கிறதுனால அவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சோ எல்லாமே நான் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு ஆதாரத்தோடு நான் வரேன் அப்படின்னு மாதிரியுமே இங்கே சிவாவுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட பைரவியுமே, சிவா என்ன சொல்கிற சிவா, எனக்கு இது இங்கே இருக்கிறதுக்கே ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது, என்னை வந்து அவர் எப்படி அந்த வார்த்தையை கேட்கலாம், அப்படியே இங்கே சஞ்சையே சொல்லிட்டு இருந்தால் கூட என்கிட்ட வந்து அந்த வார்த்தையே சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே பைரவி வந்து சொல்லவும் உடனே சிவாவும், பைரவி நீ புரிஞ்சிக்காமையே பேசிக்கிட்டு இருக்க, இங்கே ஆறுமுகம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலையும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுவான். அதே மாதிரி தான் இங்கே சஞ்சய் ஏன் இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட நீ எதுவுமே பேச்சுவார்த்தை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் இது மாதிரி இங்கே ஆறுமுகமும் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டான் ஆறுமுகம். இதில் என்ன தப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் சொல்கிற வரையும் கொஞ்ச நேரம் நீ அமைதியாக போகிறதுக்கிட்டு கொஞ்ச நாள் நீ இங்கேயே இரு, அதுக்கப்புறம் என்னவோ முடிவு எடுத்துட்டு உனக்கு விருப்பம் இல்லைனா இந்த வீட்டை விட்டு போ, அவனுக்கு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும்னா நீ கொடுத்துட்டு கூட கிளம்பிக்கோ, ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லுவாங்க. சிவா சொன்னதை கேட்டதும் அங்கே பொறுமையாகவும் அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, அத்தை இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். ஆனால் சிவா சொன்னதுக்கு ஒரே காரணத்தினால மட்டுமே நான் இந்த வீட்டில் வெயிட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அவர் எதுக்காக இந்த வார்த்தையை கேட்டார், அதுவும் இல்லாமல் அவருக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சு, அதுவும் இல்லாமல் யார் சொன்னது சொல்லிட்டு இது ஆதாரம் கிடைக்கிற வரையும் நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தனாலையும் எனக்காக நீங்களாம் இருக்கீங்க, என்ன இங்கே இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறதுனால மட்டுமே நான் இங்கே இருக்கத்த, இதுக்கு மேலே நான் எதுவுமே முடிவெடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே சிவாவுமே, அம்மா இந்த விஷயத்தில் என்னம்மா நான் முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கேட்கவும் உடனே அன்னபூர்ணியும் ரொம்பவே கோவமாகவும், ஆறுமுகம் என்னடா பண்ணி வச்சுருக்க, என்ன நடந்துச்சு, எல்லா உண்மையும் நீ எடுத்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி கேட்கவும் உடனே இங்கே ஆறுமுகமும், அம்மா நான் இந்த விஷயத்தில் எந்த ஒரு தப்புமே பண்ணலம்மா, என்ன அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக என்ன சஞ்சய் வந்து அடித்தார், அதுவும் இல்லாமல் அடித்ததும் இல்லாமல் எங்கள் பைரவியை பற்றி தப்பாக பேசினார். எனக்கு கேட்ட உடனே எனக்கு பயங்கர கோவமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவனை கொண்டே ஆகணும் அப்படின்னு மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக வந்து இங்கே பைரவி கிட்டே கேட்டேன். ஆனால் பைரவி கிட்டே இப்படி இங்கே சஞ்சய் தான் சொன்னான்னு சொல்லிட்டு சொன்னது கூட சஞ்சயை நம்புகிற அவ என்னை கொஞ்சம் கூட துளி கூட நம்ப மாட்டா. சிவா நான் சொல்கிறத நீயாவது நம்பு சிவா, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. அதுவும் இல்லாமல் நான் இவளை சந்தேக புத்தியோட அந்த ஒரு விஷயத்த நான் கேட்கல, ஏன்னா இவ தான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி மேலே இப்படியெல்லாம் ஒரு பழியை வந்து சுமத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆறுமுகம். ஆனால் ஆறுமுகம் வந்து ரொம்பவே பாவனே சொல்லலாம். ஏன்னா ஆறுமுகத்தை வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்குமே பைரவி வந்து கொஞ்சம் கூட நம்பாமல் ஆறுமுகத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் ஆறுமுகம் அதை கூட சலிச்சுக்கிட்டு இங்கே பைரவி மேலே இருக்கிற அன்புனால பைரவி மேலே கோவப்படாமல் எதுவுமே பேசாமல் சைலண்டாகவும் இருக்காங்க. ஆனால் ஆறுமுகத்து மனத்தில் ரொம்ப ஒரு வருத்தம் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஆறுமுகம் வந்து பைரவி மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசம் அங்கே சஞ்சய் கூட வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் சஞ்சய் வந்து அவங்க பண்ணுற பிளானில் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து கரெக்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே சஞ்சயுமே. ஆனால் சஞ்சய் வந்து இவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி வந்து கொஞ்சம் கூட நம்பவே மாட்டுறாங்க. அந்த அளவுக்கு பொய் சொல்லி ஏமாற்றி வச்சுருக்காங்க இங்கே சஞ்சயும். ஆனால் சஞ்சயோட சூழ்ச்சி தெரியாமல் இங்கே பைரவியும் சஞ்சயை நம்பிக்கிட்டு இங்கே ஆறுமுகத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு ஆறுமுகம் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் இங்கே சஞ்சய் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அதுவும் இல்லாமல் சஞ்சய் நம்மளை 2 பேரையுமே பிரிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு நாள் இங்கே பைரவிக்கு புரிய வரதான் போகுது. ஆனால் பைரவி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா கோவத்தில் வீட்டை விட்டு வெளியேவும் போயிட்டுருப்பாங்க. ஆனால் சிவா வந்து பைரவியை சமாளித்து வீட்டுக்குள்ளேயுமே இருக்க வச்சுருப்பாங்க. ஆனால் இதுக்கான ஒரு முயற்சியையும் இங்கே ஆறுமுகத்தை காப்பாற்றணும், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை வந்து கண்டிப்பாக சிந்துவோ இல்லை சிவாவோ யார்கிட்டையாவது அந்த சிவா இது சஞ்சயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ இங்கே சஞ்சய் எங்கே வச்சுக்கிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் இங்கே பைரவி வந்து ஆறுமுகத்து கூட சேர்ந்து கண்டிப்பாக வாழவா. ஏன்னா இங்கே ஆறுமுகம் பைரவி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் பைரவி வந்து இந்த ஒரு விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்களும் நினைக்காம அங்கே ஆறுமுகத்தை கஷ்டப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ கூட இங்கே ஆறுமுகம் வந்து எந்த ஒரு விஷயம் சொல்லியுமே அங்கே இருக்கிறவங்க யாருமே நம்பாமல் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற 2 பீப்புள் மட்டும்தான் இங்கே ஆறுமுகத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னா இங்கே சிந்துவும் சிவாவும் மட்டும்தான். ஏன்னா இங்கே ஆறுமுகம் மச்சான் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்க மாட்டார், இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, அந்த சூழ்ச்சியை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சஞ்சய் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு எதிரியே இருக்கிற அந்த ஒரு பீப்புள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கவும் இதை பார்க்கறதுக்காக
அங்கே இங்கேருந்து சிந்துவுமே கிளம்பவும் உடனே அங்கே சஞ்சய் வந்து என்னென்ன தப்பு பண்ணுறான், அதுவும் இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணுறதுக்காக இங்கே சிந்துவுமே போகிறாங்க. சிந்து வந்து இங்கே சஞ்சய் கிட்ட போயிட்டு, சஞ்சய் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் ஆறுமுகம் மச்சாங்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் மறக்காமல் எல்லாமே உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் அவங்க வீட்டில் பிரச்சனை உருவாக்கணும், அவங்கள 2 பேரையுமே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தானே நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலேயுமே நீங்கள் அவங்களோட லைஃப்பில் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற ஒரு டைமுமே வந்துச்சு. ஆனால் நீங்கள் அவங்க 2 பேரையுமே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பிளான் போடுறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்கிறாங்க. உடனே அங்கே நின்றுக்கிட்டு இருந்த சஞ்சயும், நீ என்கிட்ட எதுவுமே வந்து பேசாத. ஏன்னா ஒருத்தரை லவ் பண்ணனா இல்லை ஒருத்தரை நினச்சனா அவங்க தான் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். அவங்க யாராக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு குறுக்க நிற்கிறவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சயும் சிந்துக்கிட்ட சொல்லிடவும் சிந்து வந்து அப்போவே சந்தேகம் வந்துவிடுது. கண்டிப்பாக இங்கே சஞ்சய் தான் ஏதோ சொல்லியிருக்கான் இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட. ஆறுமுகம் அங்கே சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை, சஞ்சய் நல்லவனே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே சிந்துக்குமே தெரிய வருது. சிந்துவுமே அதை கேட்டுட்டு அவங்க பேசுகிறத வீடியோ ரெக்கார்டுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்த கையோட இங்கே பைரவி கிட்டேயுமே போகிறாங்க. பைரவி கிட்டே போயிட்டு, பைரவி இங்கே ஆரம்பம் வச்சான் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் அந்த ஒரு தப்பை பண்ணலன்னு சொல்லிட்டு நான் ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்து டிவிலையுமே போடுறாங்க. இங்கே சிந்துக்கிட்ட என்னென்ன பேசுனாங்களோ அது எல்லாமே இங்கே டிவியில் ஸ்க்ரீனில் நல்லா பெருசாக போட்டு காமிக்கவும் அதை பார்த்த இங்கே பைரவிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இங்கே சஞ்சய் இப்படியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரா? ஐயோ, நான் தெரியாமல் இங்கே ஆறுமுகத்து மேலே இவ்வளோ கோவப்பட்டுறேனே. ஆறுமுகம் இப்படியெல்லாம் ஒரு தப்பு பண்ண மாட்டார், என்னை சந்தேகப்பட மாட்டார்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவ்வளோ எடுத்து சொல்லியுமே நான் எதுவுமே புரிஞ்சிக்காமல் இங்கே சஞ்சய் தான் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார், இங்கே ஆறுமுகம் மட்டும்தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஆறுமுகத்தை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அங்கே பைரவி வந்து ஆறுமுகத்தை பற்றி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சிந்துக்கிட்ட அங்கே ஆறுமுகமும் எல்லாருமே போய் பேசுகிறாங்க. உடனே பேசினாலையும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அங்கே இருக்கிற சிந்துவும் 2 பேருமே கேட்குறாங்க, என்ன தான் நடந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சோ நீங்கள் ஒன்று விடாமல் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்படி ஒரு வார்த்தையை இங்கே பைரவியை பார்த்து கேட்டிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பைரவி ஏதோ இங்கே அந்த சஞ்சய் பையலை நம்பிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. சஞ்சயை நம்ப முடியாத மாதிரி நம்ம ஒரு சாட்சியை கொடுத்து கண்டிப்பாக எங்கள் பைரவியையும் ஆறுமுகத்தையும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஏன்னா ஆறுமுகம் யாரையுமே தப்பாகவும் பேச மாட்டார், அது இல்லாமல் யாரையுமே தப்பாகவும் நினச்சிருக்க. ஏன்னா அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருந்தாலையும் ரொம்பவே கஷ்டத்தோடு இருந்தாலையும் எல்லாமே இருந்தாலையும் அங்கே பைரவி மட்டும்தான் என்னோடய உலகம் என்னோடய உயிர்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஒரு பர்சன்னா அது ஆறுமுகம் மட்டும்தான். ஆனால் இந்த ஒரு பாசத்தையும் அன்பையும் புரிஞ்சிக்காம பைரவியும் இங்கே ஆறுமுகத்தை விட்டுட்டு எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க, அதுவும் இல்லாமல் இத்தோட எங்கள் 2 பேருக்கு இருக்கிற உறவை முடிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற பைரவியுமே. ஆனால் பைரவி வந்து கோவப்பட்டு இங்கே ஆறுமுகத்தை அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நம்புகிற சஞ்சயை நம்புறதை விட எங்கள் ஆறுமுகத்தை நம்பியிருந்தா ஆறுமுகம் பைரவிக்காக எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் பைரவி இதெல்லாம் தெரியாமல் இங்கே சஞ்சய் மேலே வச்சுட்டு இருந்த நம்பிக்கையினால் இங்கே ஆறுமுகத்தை இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது முன்னாடியே இங்கே தெரிஞ்ச விஷயந்தான் இங்கே ஆறுமுகத்துக்கு. ஏன்னா இங்கே சஞ்சய் என்ன சொன்னாலுமே கேட்டுக்கிட்டு இருக்க இங்கே பைரவியும் நம்ம சொல்கிற விஷயத்த தப்பு பொய் அப்படின்னு தான் சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்கள்கிட்ட முன்னாடியே நான் இந்த விஷயத்த சொன்னேன். கண்டிப்பாக இங்கே நான் சொல்கிற விஷயத்த ஆறுமுகம் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக பைரவி கேட்கவே மாட்டா. அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் வந்து எல்லா உண்மையுமே சொன்னாலையும் அங்கே பைரவி இங்கே சஞ்சய் மேலே இருக்கிற பாசத்தையும் அன்பையினாலையுமே சஞ்சயை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் ஒரு நாள் சஞ்சய் இப்படியேப்பட்டவன் தான், அதுவும் இல்லாமல் இப்படியெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் இங்கே எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்குது.
அதுக்கப்புறம் என்ன, இங்க பைரவி வந்து இப்படியெல்லாம் பேசினாலையும் இந்த விஷயத்த கேட்டு வருத்தமான ஆறுமுகமும் வீட்ல இருந்து கிளம்பியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க சிவா வந்து அன்னபூர்ணிகிட்ட, இது பெரியம்மா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இதில என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். ஏன்னா, எங்க ஆறுமுகம் வந்து இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது இல்லாம அவ்வளோ ஷூரா அங்க சிவா தான், சாரி, இங்க சஞ்சய் தான் இந்த விஷயத்த சொன்னான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்துல ஏதோ விஷயம் நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு ஆறுமுகத்தையும் இங்க பைரவியுமே 2 பேரையுமே நான் சேர்த்து வைப்பேன். ஏன்னா, இங்க பைரவி வந்து ஆறுமுகத்து மேல பயங்கர கோவமா இருக்கா. ஏன்னா, இங்க ஆறுமுகம் வந்து ஒரு விஷயத்துல கேட்டா, பைரவி ஒரு விஷயம் புரிஞ்சுகிட்டு இங்க ஆறுமுகத்த ரொம்பவே தப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.